போர்டு நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று மறைமலை நகரில் உள்ள தொழிற்சாலையை மீண்டும் இயக்க அனுமதிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் போர்டு நிறுவனம் விண்ணப்பித்து இருந்தது. அதற்கான இசைவாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இசைவாணியை புதுப்பித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழகத்துல குறிப்பாக மறைமலை நகர்ல இந்த போர்ட் நிறுவனத்துடைய தொழிற்சாலை என்பது இயங்கி வந்தது. அந்த தொழிற்சாலை என்பது மூடப்பட்டது. தமிழகத்தில் ஆலையை விற்பனை செய்யவும் திட்டத்தை கைவிட்டு தன்வசமே வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைதான் இருந்தது. 2021ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே தனது உற்பத்தியை நிறுத்திய போர்ட் நிறுவனம் 2022ஆம் ஆண்டு வெளியேறியது. தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் 2 மடங்காக உயர்ந்தவுடன் ஆண்டுக்கு 2 லட்சம் கார் இன்ஜின்கள் தயாரிக்கப்பட்டன. ஆனால் இது அந்த மறைமலை நகர்ல இந்த கார் உற்பத்தியானது தயாரிப்பானது நிறுத்தப்பட்டது. மீண்டும் அது உற்பத்தி எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செப்டம்பர் 10ஆம் தேதி போர்ட் நிறுவனத்தோடு தமிழக முதலமைச்சர் சந்திப்பு சிகாகோவில் நடைபெற்றது. அதன் மூலமாக போர்ட் நிறுவனம் மீண்டும் தமிழகத்துல கார் உற்பத்தி ஆலையை தொடங்குவதற்கு உண்டான அந்த கடிதத்தை விருப்ப கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த விருப்ப கடிதத்தின் அடிப்படையில போர்ட் நிறுவனத்தினுடைய கோரிக்கை என்பது மறைமலை நகர்ல ஏற்கனவே அவர்கள் அந்த இடத்துல கார் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த இடத்துல தொழிற்சாலையை இயக்குவதற்குண்டான ஆணைகளை தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கன்சென்ட் டு ஆபரேட் சிடிஓ அப்படிங்கிற அந்த இசைவாணையை கொடுத்திருக்காங்க. இது மூலமாக அந்த நிறுவனம் புதுப்பித்து மீண்டும் உற்பத்தி தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாயிருக்கிறது. இதன் காரணமாக போர்ட் நிறுவனத்தினுடைய கார்கள் மீண்டும் தமிழகத்தில் வலம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.